வணக்கம், உங்கள் கிருஷ்ணன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு, அதிக ப்ராஃபிட் உள்ள ப்ராடக்ட்டு, காம்படிஷன்ஸ் கம்மியாக உள்ள ப்ராடக்ட்டு, எல்லாராலையும் எளிதாக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்ட்டு வர முடியாத ஒரு ப்ராடக்ட்டு, ஏற்றுமதிக்கு அதிக வாய்ப்புள்ள ப்ராடக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா கருவாடு. ஸோ கருவாடு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? எஸ், கருவாடு வந்து நம்ம நாட்டிலேருந்து பல நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து கருவாடு இம்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரை ஃபிஷ் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரை ஃபிஷ் வந்து எக்ஸ்போர்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. இது வந்து எந்தெந்த மாவட்டங்களில் இது பண்ணுறாங்க, எதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த நாடுகளில் வாங்குறாங்க, என்ன மாதிரியான பர்பஸுக்கு வாங்குறாங்க, மற்றபடி எந்தெந்த டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, பேக்கேஜிங் எப்படி பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், ஸோ என்ன மாதிரியான குவாலிட்டி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கான ட்ரைனிங்கு, லைசன்ஸ் ப்ராசஸ், கன்சல்டிங் இது அத்தனையும் எங்களிடம் செய்து கொள்ளலாம். ஸோ இதற்கான தேவை இருந்தால் எங்களுக்கு அழைக்கலாம். ஓகே, நன்றி. ஸோ இந்த ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் மற்ற ஸ்டேட்லேருந்து இந்த ட்ரை ஃபிஷ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஸ்டேட்டு? தமிழ்நாட்டில் அனுப்புகிறாங்க, கேரளா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், குஜராத், இந்த மாநிலங்கள்லேருந்து அதிகமாக ட்ரை ஃபிஷ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள், நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க. தூத்துக்குடி, நாகப்பட்டினம், கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, ஒரு கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, இந்த மாவட்டங்கள்லேருந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் சரி, இந்த பிஸ்னஸில் ஏற்கனவே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது மீன் பிஸ்னஸ், அதாவது ஃபிஷ் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, ஃபிஷ்ஷு அதாவது பிடிச்சிட்டு வர்றவங்க, மீனவர்கள் சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸில் ஈடுபடலாம். அதிக லாபம் உள்ள ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து ட்ரை ஃபிஷ்ஷில் வந்து அந்த அளவுக்கு லாபம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். ஒரு ஃபிஷ் எடுக்கிறோம், ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி அனுப்புறங்கிறதால தட் இஸ் கால்ட் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து மதிப்பு விலையும் அதிகம், லைஃப் டைம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இது அந்த ப்ராடக்ட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் எக்ஸ்போர்ட் ஆகுது. நெத்திலி மீன் நம்ம பார்த்துருப்போம், நம்ம வந்து முழுசாக நம்ம ஃப்ரெஷ் மீன் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ இது நெத்திலி கருவாடு எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்புறம் மத்தி மீன் கருவாடு எக்ஸ்போர்ட் ஆகுது, வாழை மீன் கருவாடு எக்ஸ்போர்ட் ஆகுது, ஐர மீன் கருவாடு எக்ஸ்போர்ட், அப்புறம் வந்து இறால் கருவாடு எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்புறம் வந்து உப்பு போட்டது, உப்பு போடாதது, சால்டட், அன்சால்டட் அப்படின்னு இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நாம் இந்த இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஊரில், நம்ம மாவட்டங்களில் எளிதில் கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன முயற்சி எடுத்தால் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். ஸோ மீனவர்கள், இது சார்ந்த ரிலேட்டடான தொழிலில் இருக்கிறவங்க, இல்லை இதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்க இதில் ஈடுபடலாம். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபடணும், என்ன பண்ணணும், என்னென்ன லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பிஸ்னஸை பற்றி முழுமையாக தெரியணும். முதல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி முழுமையாக தெரியணும். அப்புறம் எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ராடக்ட்டை பற்றி, உங்கள் மீன் என்ன வகையான டைப் ஆஃப் மீன், அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அது சம்மந்தமான ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிக் செட்டப், ஜிஎஸ்டி, உதயம், டிஜிட்டல் சிக்னேச்சர், ஐஇசி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வரைக்கும் முடிக்கணும். ஜிஎஸ்டி எடுக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸுக்கு அப்புறம் கஸ்டம்ஸ் போர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், ஏர்போர்ட்டு, ஷிப் போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது மெப்படா ரெஜிஸ்ட்ரேஷன், மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து கட்டாயமாக இந்த ஆர்கனைசேஷன், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், அதாவது ஏற்றுமதி வளர்ச்சி வாரியத்தில் இது வந்து ஒரு அத்தாரிட்டி கீழே வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் கட்டாயமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மெப்படா அனுமதி இல்லாமல் நீங்கள் ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டோ, ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டோ எதுவுமே பண்ண முடியாது. இங்கே அனுமதி வாங்கிட்டு இவங்களுடைய வழிகாட்டுதல் கைட்லைன்ஸ் படி தான் நம்ம அந்த ஃபிஷ்ஷோ இல்லை ட்ரை ஃபிஷ்ஷோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐ குவாலிட்டி, எஃப்எஸ்எஸ் ஃபுட் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஸோ ஃபுட் சர்டிஃபிகேட் சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன கருவாடு எக்ஸ்போர்ட் பண்ணல அதுக்கான ப்ராடக்ட் லேப் சர்டிஃபிகேட், அதாவது மைக்ரோபியல் சர்டிஃபிகேட், அது கட்டாயமாக எடுக்கணும். அடுத்து வந்து மாய்ஸ்சர் சர்டிஃபிகேட் எடுக்கணும், மாய்ஸ்சர் லெவல் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரூஃப் வச்சுக்கணும். அப்புறம் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட் சில நாடுகளில் கேட்டாங்கன்னா அது நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து மிக முக்கியமான சர்டிஃபிகேட். அடுத்து வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரி அண்ட் பையர், அவங்கள பொறுத்து சில அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் எடுக்க வேண்டியது. ஆனால் இப்போ சொன்னதெல்லாம்
மேண்டேட்ரி. ஐஇசி வரைக்கும் எடுத்துக்கோங்க. மெப்படா ரெஜிஸ்ட்ரேஷன், FSSAI ஹெல்த் சர்டிஃபிகேட் அண்ட் லேப் ரிப்போர்ட், லேப் சர்டிஃபிகேட், மைக்ரோபியல் சர்டிஃபிகேட். அப்புறம் வந்து சால்ட்டடுக்கான கண்டென்ட் எவ்வளோ ஆயிருக்கு, சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அதுக்கான ஒரு ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே மேண்டேட்ரி, கட்டாயமாக நீங்கள் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வந்து இது இந்த லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இம்போர்ட் ஜிஎஸ்டியிலிருந்து உங்களுக்கான FSSAI கஸ்டம்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறது எல்லாமே எங்களிடம் நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து வந்து நீங்கள் குவாலிட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணும், பேக்கேஜிங் எப்படி பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான் இதில் ரொம்ப முக்கியம். பேக்கிங் வந்து மிக முக்கியம். ஏன்னா வந்து இது வந்து ட்ரை ஃபிஷ், அதாவது கொஞ்சம் ஸ்மெல் வரக்கூடிய ஒரு வாட்டர் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் கவனமாக பேக் பண்ணணும். நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணும்போது இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஓப்பன் லேண்டில், டஸ்ட் லேண்டில் பண்ணக்கூடாது. இன்பவுண்டு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னங்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்கும் ப்ராசஸிங்கும் அதற்கான அப்ரூவ்டு சென்டரில் தான் நீங்கள் பண்ணணும். மெப்படா மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட அனுமதி பெற்ற இடத்துல தான், அனுமதி பெற்ற லேப், அனுமதி பெற்ற ப்ராசஸிங் சென்டரில் தான் நீங்கள் இந்த பேக்கேஜிங்கோ ப்ராசஸிங்கோ பண்ணணும். சார் எங்கள் ஊரில் நிறையா கருவாடு கிடைக்குது, எங்கள் ஊரில் நிறையா ஃபிஷ் கிடைக்குது, இதை நான் ஓப்பனில் போட்டு நான் வந்து ட்ரை பண்ணி கருவாடாக வச்சுருக்கிறேன், இதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு பண்ணீங்கன்னா அது பண்ண முடியாது. நீங்கள் வந்து ப்ராசஸிங் அதற்குன்னு உள்ள மெரைன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் சென்டரில் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணணும். அது எங்கே சார் பார்க்குறது அப்படின்னா மெப்படாவோட அப்ரூவ்டு சென்டர்ஸ்னு ஒவ்வொரு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இருக்கும், கன்னியாகுமரியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, நாகப்பட்டினத்தில் இருக்குது, கடலூரில் இருக்குது. ஸோ இது எங்கே கிடைக்குது, எங்கே அந்த ப்ராசஸிங் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசணும். எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் அண்ட் சென்டரில் போய் பேசுங்க. பேக்கேஜிங் அண்ட் ப்ராசஸிங் சென்டர் ஃபார் ஃபிஷ் ப்ராடக்ட்டுக்கு வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. ஸோ பேசுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸிங் சென்டர் உண்மையிலே அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லைவ்ல அப்ரூவல் கண்டிஷன்ஸ் இருக்குதா, FSSAI ஸ்டாண்டர்ட் இருக்குதா, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்களா, GST இருக்குதா, அவங்களுடைய ப்ராசஸிங் யூனிட்லாம் எப்படி இருக்குது, மிஷினரிஸ் எப்படி இருக்குது, லேபர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக இருக்குதா, அதனுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்கணும். சும்மா எங்கேயாவது பேக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைக்காது. நாங்கள் பண்ணித்தரேன்ருவாங்க, சின்ன இடமா இருக்கும், நீங்கள் விசாரிக்காமல் போயிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துலலாம் பண்ணிங்கன்னா அப்ரூவல் கிடைக்காது. மெப்படாவோட அப்ரூவல் இருக்கணும். அதை கரெக்டான முறையில் ரெனுவல் பண்ணி அதுக்கான மெயின்டெனன்ஸ் கைட்லைன்ஸ் படி நீங்கள் அந்த ப்ராசஸிங் சென்டர் இருக்கணும். பொதுவாக ஃபிஷ்னாலும் சரி, ட்ரை ஃபிஷ்னாலும் சரி, அதுக்கான எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், ஈஸி கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன் காம்படிஷன்ஸ் கம்மியாக இருக்குது, எல்லாராலையும் பட்டுன்னு நானும் செய்ய முடியும் அப்படின்ட்டு வர முடியாது. மீன் எல்லாத்துக்கும் கிடைக்கும், கருவாடு எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்போர்ட்டுன்னு வரும்போது கட்டாயமாக இதற்கான குவாலிட்டி எல்லா விஷயத்திலையும் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸிங் சென்டரில் போய் தான் நீங்கள் அதை பேக் பண்ணணும். ஓப்பன் லேண்டில், டஸ்ட் லேண்டில் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடாது, எடுத்து அனுப்பவும் முடியாது. நீங்கள் லோக்கலில் பண்ணிக்கிங்க, அது வேறு. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் அது எப்படி சார் போய் டைப் பண்ணுறது, அவங்ககிட்ட போய் எப்படி பேசுறது, ஒன்று டைப் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுங்கள். சார் எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி எனக்கு மாதம் நாங்கள் அனுப்புகிறோம், நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு கொடுக்குறோம், எனக்கு இதை ப்ராசஸ் பண்ணி எனக்கு பேக் பண்ணி கொடுக்கணும், இதுக்கு என்ன சார்ஜஸ் ஆகும், ஏன்னா ப்ராசஸிங் வந்து இந்த ப்ராசஸிங்கில் இருக்கணும். பொதுவாக அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் உங்களுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு இத்தனை மாதத்துக்கு இத்தனை கண்டெய்னர் அனுப்ப வேண்டியிருக்கு, இத்தனை பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் விஷயத்தையும் சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பந்தம், ஒரு MOU போட்டுக்கோங்க. MOU போட்டுக்கோங்க. குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு சரி, ரீபேக்கிங், பேக்கேஜிங்லையும் சரி, குவாலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுறது அவங்களும் ஏதாவது பண்ணிடக்கூடாது. அப்போ உங்களோட அக்ரிமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த ஃபிஷ் ப்ராசஸிங்கில் இருந்து தான் ப்ராசஸிங் பண்ணி தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அங்கேயே பேக்கிங், வேக்யூம் பேக்கேஜிங் இருக்குது, வேக்யூம் பவுச்சஸ் பேக்கேஜிங் அது மூலமாக பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாக்ஸஸில் போட்டுக்கலாம், ஃபுட் கிரேட் பவுச்சஸ் மூலமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கட்டாயமாக நீங்கள் செஞ்சு அங்கேருந்து நீங்கள் ஷிப்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம். மற்றபடி மேலே ஏற்கனவே சொன்ன அந்த லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே கையில் வச்சுக்கணும். ஷிப்பில் பேக் பண்ணி அனுப்புங்க. ஏர் கார்கோ அனுப்பும்போது பவுச்சஸ் வந்து டபுள் பவுச்சஸ் போடுங்க.
ஒரு பவுச்சஸ் போட்டு அதுக்கு மேலே டபுள் பவுச்சஸ் போடுங்க. ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கான அதுக்கான சேஷட் உள்ளே போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் வழிமுறை இருக்குது. இதெல்லாம் வந்து மெப்படா கைட்லைன்ஸில் இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது ஏற்கனவே அதுக்கான ப்ராசஸிங் என்னங்கிறத ப்ராசஸிங் சென்டரில் கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து கட்டாயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை. அடுத்து வந்து குவாலிட்டியை பொறுத்தவரை அஸ் பர் ஸ்டாண்டர்ட் படி இருக்கணும். அந்த கண்ட்ரி இம்போர்ட் கண்ட்ரி வந்து என்ன சொல்கிறாங்க, இம்போர்ட் கண்ட்ரி வந்து என்ன மாதிரியான நாம்ஸ் கொடுக்குறாங்க, அந்த நாம்ஸ் படி அது இருக்கணும். பேக்கேஜிங் சரி, குவாலிட்டியும் சரி. அடுத்து வந்து இந்த ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே வந்து மிஷினரி ட்ரைவில் தான் பண்ணணும். மிஷினரி ட்ரைவில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி கரெக்டாக மாறாமல் இருக்கும். ஸோ இவ்வளோ குவாலிட்டி பேக்கேஜிங் அந்த லைசன்ஸ் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ எந்த கண்ட்ரிக்கு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருந்து பல நாடுகள் வாங்குறாங்க. குறிப்பாக வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் அதிகமாக நம்ம நாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. துபாய், கத்தார், ஒமான், சவுதி அரேபியா, துபாய், UAE. ஸோ இது மாதிரி பல நாடுகள், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பல நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து மிக முக்கியமாக சிங்கப்பூர், மலேசியா நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குது. இன்னும் புது மார்க்கெட்ஸ் நம்ம ஏதாவது உருவாக்குறாங்க, உருவாக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக ஒரு மார்க்கெட்டு, ஒரு கண்ட்ரியை எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்தால் அதுக்கான ஸ்டாண்டர்ட் என்னவோ அதை கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ ட்ரை ஃபிஷ்ஷை பற்றி முழுமையான ஒரு விஷயங்கள், ஒரு ஓவர்வியூ தான். இன்னும் முழுமையான விஷயங்கள் வரணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதுக்கான விஷயங்களில் ஈடுபடணும். ஸோ ஓகே, இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலோ, லைசன்ஸ் பண்ணணும், லைசன்ஸ் ப்ராசஸ்லாம் பண்ணணும், எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின மற்ற விஷயங்கள் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிஸ்னஸுக்கு தேவையான ட்ரைனிங்கு, லைசன்ஸ் ப்ராசஸ், கன்சல்டிங் இது அத்தனையும் எங்களிடம் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.